தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தெருநாய் கடித்து துரத்தியதில் வாகனத்தில் மோதி புள்ளிமான் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த். இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? அங்கு இருக்கக்கூடிய வன ஆர்வலர்கள் இது தொடர்பாக ஏதேனும் கோரிக்கை வைத்திருக்கிறார்களா? முழு விவரங்கள். வணக்கம். கண்டிப்பாக. அதாவது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மொரப்பூர் காப்புக்காடு வனப்பகுதி அமைந்துள்ளது. இந்த காப்புக்காட்டில் மான், குரங்கு, சிறுத்தை புலி, காட்டுப்பன்றி, யானை, முயல் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் அதிக அளவில் வசித்து வருகின்றன. தற்போது கோடை காலம் என்பதால் குடிநீர் மற்றும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு இவை அனைத்தும் இந்த ஊர் பகுதிக்குள் வந்து செல்வது வழக்கம். அதன்படி இன்று காலை மொரப்பூர் காப்புக்காட்டு வனப்பகுதியில் இருந்து காடுசெட்டிப்பட்டி கிராமத்திற்கு உணவு மற்றும் குடிநீர் தேடி ஊருக்குள் இந்த புள்ளிமானானது வந்துள்ளது. இதை இந்த தெருநாய்கள் விரட்டி கடித்து குதறியுள்ளது. இதில் பயந்து திரும்பவும் வனப்பகுதிக்குள் ஓட முயன்ற போது சாலையை கடக்க போது அப்போது வாகனத்தின் அடையாளம் தெரியாத வாகனத்தில் மோதி இந்த புள்ளிமானானது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது. இதையடுத்து வன அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்து கிடந்த புள்ளிமானை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு கோடை காலத்திலும் காட்டில் இருந்து மான், முயல் போன்றவைகள் ஊருக்குள் வருவதும் அவைகளை தெருநாய்கள் கடித்து உயிரிழப்பதும் தொடர்கதையாக தான் இருந்து வருகிறது. எனவே வனப்பகுதிக்குள் பல மரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு தேவையான நீரை வைத்து தொட்டி கட்டி விலங்குகளுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் சிலர் கோரிக்கையாக வைத்து வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.